இன்றைக்கி வாழக்கூடிய மனிதர்களில் ரொம்ப ஸ்மார்ட்டான மனிதர்களோட லிஸ்ட்டை எடுத்தோம் அப்படின்னா என்னோடய லிஸ்ட்டில் கண்டிப்பாக மகேந்திர சிங் தோனி இருப்பார். நான் ஸ்மார்ட்டுன்னு எதை மீன் பண்ணுறேன்னா, இன்டெலிஜென்ஸுக்கும் ஸ்மார்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இன்டெலிஜென்ட் அப்படின்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறது, அவரோட அறிவு ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது எவ்வளவு தான் அறிவு இருந்தாலும் அதை தெளிவாக பயன்படுத்திக்கிறது, ப்ராக்டிக்கலாக அதை மாற்றுறது, அதை பயன்படுத்தி தனக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்கிறது. மகேந்திர சிங் தோனி மாதிரி எல்லா கிரிக்கெட்டருமே இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ஆனால் மகேந்திர சிங் தோனி அதை தாண்டி ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படின்னு எனக்கு தோணும். அவர் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் சொல்லக்கூடிய பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம், ஆனால் நான் ரொம்பவே ஆழமாக அதை நம்புகிறேன். மகேந்திர சிங் தோனி தான் இன்றைக்கி வாழக்கூடிய நபர்களில் ஒரு சிறந்த ஸ்டாயிக் அப்படின்னு நான் பார்க்குறேன். நிறைய ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸை நான் படிச்சிருக்கேன். நிறைய மனிதர்கள் ஸ்டாய்சிசமை தொடர்ந்து பேசுகிறதையும் கேட்டிருக்கேன். ஆனால் ஸ்டாய்சிசமை கடைப்பிடித்து வாழக்கூடிய ஒரு நபர்னால் அது கண்டிப்பாக மகேந்திர சிங் தோனி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்? இன்றைக்கி இந்த வீடியோவில் மகேந்திர சிங் தோனி எப்படிலாம் யோசிக்கிறாரு, எதெல்லாம் அவரோட மென்டல் மாடல்ஸாக வச்சுக்கிட்டு இருக்காரு, அது ஏன் ஒரு ஸ்டாய்சிசமாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் அவர் தான் இப்போ வாழக்கூடிய ஒரு சிறந்த ஸ்டாயிக் அப்படின்றத நீங்களும் ஏற்றுக்க தான் போகிறீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எபிக்டெட்டஸ் சொல்லுவார், உங்களோட கட்டுப்பாட்டில் என்ன இருக்குது, உங்கள் கட்டுப்பாட்டில் என்ன இல்லை, இதை முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்துக்கு மட்டும் உங்களோட சக்தியை, நேரத்தை செலவிடுங்க. உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது, உங்களோட சக்தியை அதற்காக நீங்கள் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸ்டாய்சிசம் இந்த கோட்டை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டாய்சிசம் எனக்கு தெரியணும்னா முதல்ல என்னோடய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை பற்றி நான் கவலையே படக்கூடாது அப்படின்றத தான் கற்றுக்கணும். மகேந்திர சிங் தோனி இதை ஒவ்வொரு நாளுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அவர் பேசக்கூடிய எந்த ஒரு காணொலியை எடுத்து பார்த்தாலும் இந்த டைகோட்டாமி ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது அங்கே இல்லாமல் இருக்கவே இருக்காது. நிறைய பேர் ஸ்கோர் போர்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உடனடியாக இவர் ஸ்கோர் போர்டை பார்க்குறவங்களே திட்டுவார். நீ எவ்வளோ ரன் அடிக்கிற, நீ 50 ரன் அடிக்க போறியா இல்லை 100 ரன் அடிக்க போறியா, அதெல்லாம் நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு தேவையானது இந்த ப்ராசஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவார். நீ வெற்றி அடைய போறியா தோற்று போக போறியான்றது பிரச்சனையே கிடையாது. நீ செய்ய வேண்டியது என்ன, உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது. பவுலர் ஒரு பாலை தப்பாக போட்டால் நீ 6 அடிக்கணும், அது மட்டும்தான் ஒரு பேட்ஸ்மேனோட வேலை. பவுலர் ஒரு சரியான பாலை போட்டால் அங்கே நீ டிஃபெண்ட் ஆடணும், இல்லை அந்த பாலை பின்னாடி விடணும், இது மட்டும்தான் உன்னோட வேலை. இதை தாண்டி நீ ஏன் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிற? சில பேர் ஃபீல்டிங் பண்ணுறப்போ சுற்றி க்ரௌடை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. க்ரௌடை பார்க்கும் போதும் இப்படி தான் திட்டுவார். உன் வேலையை நீ சரியாக செஞ்சின்னா க்ரௌட்லாம் தானாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், உனக்கு ஃபாலோவர்ஸ் தானாக வருவாங்க, உன்னோட வேல்யூ தானாக ஏறும். நீ செய்ய வேண்டியது கிரிக்கெட் விளையாடுறது தான், அதை விட்டுட்டு மற்ற விஷயத்தில் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுற அப்படின்னு கேட்பார். ஒரு இடத்துல கூட சொல்லியிருப்பார், ஒரு கார் வாங்க போகிறேன்னா அந்த காரோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் நான் பார்த்து வாங்குவேன், அதில் மியூசிக் எப்படி இருக்குது, ஏசி எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஒரு காரை வாங்குறது அதை ஓட்டுறதுக்காக தான். அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் நல்ல காராக இருந்தால் தானாக உருவாயிடும். ஒரு ப்ளே ஸ்டேஷனை கூட என்னால் ஒரு காரில் கேட்டால் போட்டு தந்துடுவாங்க. ஆனால் கார் நல்லா ஓடணும் அப்படின்றது அந்த கார் எப்படி அமைஞ்சிருக்குன்றதை பொறுத்து தான் அமையும். அப்போ என்னோடய கட்டுப்பாட்டில் என்ன இருக்குது, என்னோடய ப்ராசஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த ப்ராசஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா ரிசல்ட் எல்லாம் தானாக வரும். என் கட்டுப்பாட்டில் இல்லாத அந்த ரிசல்ட்டை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன்னு அவர் பல இடத்துல சொல்லியிருக்காரு. மகேந்திர சிங் தோனி வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நம்ம குளோபல் கிரிக்கெட்டில் பார்த்துக்கிட்டே இருப்போம். அது என்னென்னா, கேப்டன் போவாங்க, கப்பை வாங்குவாங்க, அந்த கப்பை உள்ள டீமில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மாயமாயிடுவாங்க. அந்த ஃபோட்டோவில் கூட கடைசியாக நிற்பாங்க, சென்டரில் அவங்க நிற்க மாட்டாங்க. அதிகமாக கப்பை அவங்க கையில் நீங்கள் பார்க்கவே முடியாது. மகேந்திர சிங் தோனி கூட சொல்லியிருக்காரு, ஏன் கப்பை வாங்கி கொடுத்துட்றீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு டீம் ஸ்போர்ட் விளாட்றோம், நாங்கள் ஒரு 11-15 பேர் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். அங்கே நான் ஒரு கப்பை நான் மட்டுமே ஸ்டேஜில் போய் வாங்குகிறேன் அப்படின்னா அதுவே எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு ஸ்டேஜில் ஏறி நான் கப்பை வாங்குகிறேன், அதுவே ஒரு பெரிய விஷயம் எனக்கு, அதுவே என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த கப்பை நான் எப்படி ரொம்ப நேரம் என் கையில் வச்சுக்கிறது, உண்மையான டீமுக்கு தானே அதை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, மார்க்கஸ் எர்லியஸ் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு கல் மாதிரி இருக்கணும்.
ஒரு கல்லை மேலே தூக்கி போட்டு பாருங்கள், நான் மேலே போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷம்லாம் படாது. அதே மாதிரி அந்த கல் கட்டாயம் திரும்ப கீழே தான் விழும். கீழே விழுறப்போ நான் கீழே போயிட்டுருக்கேனே அப்படின்னு ரொம்ப வருத்தமும் படாது. அப் அண்ட் டவுன் அப்படின்றது வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வெற்றியை எப்படி கையாளணும் அப்படின்றத நம்ம கட்டாயம் கற்றுக்கணும். தோல்வியை எப்படி கையாளணும் அப்படின்றத எல்லா தத்துவமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வெற்றியை எப்படி கையாளணும் அதை ஸ்டாய்சிசம் சொல்லித்தருது. ஒரு சிம்பிளான விஷயத்தை நீங்கள் செய்யணும், அதை அலட்சியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. வெற்றியை அலட்சியப்படுத்துறது அப்படின்னா வெற்றியை அவமதிக்கிறது அப்படின்றது கிடையாது. அலட்சியப்படுத்துறது அப்படின்னா நான் வெற்றி அடைஞ்சா என்ன, தோத்தா என்ன, ரெண்டும் சமம் தானே அப்படின்னு பார்க்குறது. மகேந்திர சிங் தோனி வெற்றியை ரொம்ப செலிப்ரேட் பண்ணி நீங்கள் பல இடத்துல பார்த்துருக்க முடியாது. ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருப்பார். இப்போலாம் அவரோட செலிப்ரேஷன் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு மெச்சூர்ட் ஸ்டாய்க்காக அவர் மாறிட்டு வரார். மகேந்திர சிங் தோனி அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டாலோ இல்லை மகேந்திர சிங் தோனி அப்படின்னு ஏதாவது ஒரு நபர்கிட்ட கேட்டாலோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ரொம்ப காமாக இருப்பார்ப்பா, ரொம்ப அமைதியாக இருப்பார், ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பார், ரொம்ப தேவையில்லாமல் எமோஷனை வெளிவிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போயாவது எமோஷன்றது வெளியே வந்து தான் ஆகணும். ஆனால் பெரும்பான்மையான நேரத்தில் அவரோட எமோஷன் பெருசாக வெளியே தெரியாது. ஸ்மைலிங் ஒரு ஃபேஸ் தான் அவர்கிட்ட இருக்கும். பவுலர் அவரை ஸ்லட்ஜ் பண்ணலாம், யாராவது ஒரு நபர் அவரை ரொம்ப கோவப்படுத்தலாம், அப்போ கூட அமைதியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவரோட டீமில் யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணார்னா அங்கே அவர் கோவப்பட்டு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அதோட காரணம் என்னென்னா அவரோட டீம் அவரோட கண்ட்ரோலில் இருக்குது. தப்பாக ஒரு ஃபீல்டர் ஏதாவது பண்ணால் இவர் கண்டிப்பாக கோவப்படுவார், கத்துவார். ஆனால் எதிர் டீமுக்கிட்ட அவர் கத்தி நீங்கள் பெருசாக பார்த்துருக்க முடியாது. எதிர் டீம் ஏதாவது ஒரு செயல் செய்கிறாங்க, இவரை கோவப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அப்படின்னா சிரிச்சிட்டு இருப்பார், ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பார். இதை எபிக்டெட்டஸ் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றது முக்கியம் கிடையாது, நீ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுற அப்படின்றது தான் முக்கியம். நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற அப்படின்றது எப்போவுமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்வார். மகேந்திர சிங் தோனி இதை சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கார். ஆப்போசிட் டீம் நம்மளை எப்படி நடத்துகிறாங்க, அவங்க நமக்கு என்ன செய்கிறாங்க, நம்மளை எப்படி பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் அவரோட கையில் கிடையாது. ஆனால் அவங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது என் கையில் இருக்குது, அது என்னோடய சக்திக்கு உட்பட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்னால் ஸ்மைல் பண்ண முடியுமே. அவங்க என்னை கோவப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் கோவப்படாமல் இருக்கேன்னா அங்கே தான் நான் வெற்றி அடைகிறேன். அங்கே தான் அவர் ஸ்டாய்க்காக இருக்கார். கோவத்தை பற்றி பேசுகிறப்போ தோனி பல இடத்துல சொல்லியிருக்காரு, எனக்கும் கோவம்லாம் வரதான் செய்யும், ஆனால் அதை நான் சேனல் பண்ணிவிடுவேன், அதை வேறு ஒரு திசையில் நான் திருப்பி விட்டுருவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இதை ஸ்டாய்சிசம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. டிலேய்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செனேக்கா சொல்கிறார், கோவத்திற்கான ஒரே மருந்து காலதாமதம் தான் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு கோவம் வருதா, உடனடியாக நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கோவம் வந்துருச்சு, சரி கொஞ்சம் நாள் கழித்து கோவப்பட்டுப்போம், ஒரு அரை மணி நேரம் கழித்து கோவப்பட்டுப்போம் அப்படின்னு நினச்சோன்னா அந்த கோவம் காணா போயிடும். கோவப்படும் போது 2 முட்டாள்கள் அங்கே உருவாகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏதோ ஒரு நபரை நம்ம முட்டாள்னு நினச்சி கோவப்படுவோம், அங்கே கோவப்பட்டோன்னா அங்கே அந்த நபரோட சேர்த்து நானும் முட்டாளாகிறேன். மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, கோவப்படுறீங்க அப்படின்னா அந்த கோபத்தை தூண்டின செயலை விட அந்த கோபத்தின் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல் எப்போவுமே மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எபிக்டெட்டஸ் சொல்கிறாரு, கோவப்படும் போது ஒரு விஷயத்தை உறுதியாக புரிஞ்சுக்கோங்க. எப்போ நீங்கள் கோவப்படுறீங்களோ ஏதோ ஒரு கோவத்தை மட்டும் படுறீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அங்கே நீங்கள் ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கிறீங்க. எப்போ நான் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அது என்னோடய பழக்கமாக மாறிடும். தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நான் ரொம்ப கோவப்படுவேன், ஹைப்பர் ஆவேன். மகேந்திர சிங் தோனி இதை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கார். பல இடத்துல அவர் கோவமாகி நம்ம பார்க்கவே மாட்டோம். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, நான் தொடர்ந்து கோவப்படாமல் இருந்தால் தான் எப்பயாவது கோவப்படுறப்ப அதை மக்கள் மதிக்க செய்வாங்க. நான் என் நேரமும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா அவன் அப்படி தான் கோவப்பட்டுகிட்டே இருப்பான், நீ வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. லைஃப்பில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஒரு நபரால் மட்டும்தான் ஸ்டாய்க்காக இருக்க முடியும். இதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா மகேந்திர சிங் தோனி சொல்கிறாரு, எனக்கும் கோவம் வரும், என்ன அதை வெளிக்காட்டிக்கிறது கிடையாது, சில சமயம் மாற்றி விட்டுருவேன், சில சமயம் மறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்டாய்சிசம் திரும்ப 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 நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தந்திருக்கு. ஸ்டாய்க்லாம் எமோஷன் இல்லாமல் கிடையாது, அவங்க எல்லாரும் எமோஷனை எப்படி கையாளுறது அப்படின்னு தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. எமோஷனே உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டாய்சிசம் எங்கேயுமே சொல்லலை. அப்படி சொன்னால் அது ரொம்ப ஒரு மோசமான தத்துவம். ஆனால் ஸ்டாய்சிசம் என்ன சொல்லுது, நம்ம எல்லாருக்குமே எமோஷன்ஸ்ன்றது வரும், அது ரொம்ப சாதாரண விஷயம். அந்த எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு எமோஷன் அப்படின்னு பார்த்தாலே அதை தேவையில்லாத வழியில் நீ வெளிக்காட்ட மாட்டேன். நம்ம எல்லாருக்கும் எமோஷன் வரும், அந்த எமோஷனை எப்படி கையாளணும் அப்படின்னு கேட்டால் எமோஷன் வர்றது சாதாரண விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எனக்கு கோவமே வரக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னா கோவம் வந்ததை நினச்சி திரும்ப கோவப்பட்டுக்கிட்டு இருப்பேன்.
என் வாழ்க்கையில் எமோஷன்றது சாதாரண விஷயம், ஒரு மனிதனுக்கு இயல்பாக வரும். அதனால அதை வச்சு வாழ்க்கையில் ஒரு முடிவெடுத்து அதை வச்சு ரியாக்ட் பண்ணிட்டுலாம் நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு நபர் நம்ம எதிர்பாராத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாருன்னா எனக்குள்ளே ஒரு எமோஷன் வரும், அது இயல்பு தானே, அது வந்துட்டு போகுது அப்படின்னு அதை அனுபவிக்கணும். எப்போ கோபம் உள்ளே வரப்போ இது சாதாரண விஷயம், இப்படி அடிக்கடி வரும் அப்படின்னு நினச்சி அதை நான் அனுபவிக்க கற்றுக்கிறனோ அப்போ தான் அதை நான் ப்ராசஸ் பண்ண கற்றுக்கிறேன். எல்லாருக்கும் எல்லா எமோஷனும் வரும், அதை புரிஞ்சிக்கும் போது தான் அதை கையால் கற்றுப்போம். எமோஷன் மட்டும் கிடையாது, இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது, அதுதான் ஈகோ. மகேந்திர சிங் தோனியை பார்க்குறப்போ பெருசாக ஈகோ இல்லாத ஒரு நபர் மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் ஈகோ இல்லாத நபர் அப்படின்னு ஒருத்தவர் கிடையவே கிடையாது. அவரோட ஈகோவையும் எங்கேயாவது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதனால் ஈகோ இல்லாத நபர்னு நான் சொன்னேன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே பாரு, இங்கே ஈகோவோடு அவர் இருந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. எஸ், இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஈகோ இருக்குது. ஆனால் அதை எப்படி எமோஷனை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஈகோவையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் ஒரு 99% இடத்துல மகேந்திர சிங் தோனி பார்க்குறதுக்கு ஈகோ இல்லாத நபர் மாதிரியே நமக்கு தோணுவார். பார்க்குறதுக்கு ரொம்ப அந்நியமான ஒரு நபர் மாதிரி தோணுவார். ரொம்ப சிம்பிளாக இருக்கார் இவர் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் உண்மையாக அவர் செய்கிறது ஈகோவை கட்டுப்படுத்த கற்று வச்சுக்கிட்டு இருக்காரு. ஈகோவை தேவையில்லாத இடத்துல வெளிக்காட்டக்கூடாது அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கார். மார்க்கஸ் எரிலியஸ் சொன்ன ஒரு சிறப்பான கோட் இருக்குது. அது என்னென்னா, எப்போவுமே உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒரே நேரத்தில் கற்பனை பண்ணி பார்த்து உங்களை நீங்கள் தொந்தரவு பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு அதுதான். அடுத்த 5 வருஷத்தில் நான் என்ன செய்யணும், எப்படி நான் அங்கே போவேன், என் வாழ்க்கை எப்படி மாறும், அது எப்படி மாறும், இது எப்படி மாறும் அப்படின்னு எதையோ யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் மார்க்கஸ் எரிலியஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு நேரத்தில் மட்டும்தான் வாழ்வீங்க. ஒரு நாளில், அந்த நாளில் மட்டும்தான் வாழ்வீங்க. ரொம்ப எதிர்காலத்தை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அது வரத்துக்கு முன்னாடியே தேவையில்லாத கற்பனை பண்ணி ரொம்ப பெரிய திட்டத்தை தீட்டி இன்னிய நாளை வாழ மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதே விஷயத்த மகேந்திர சிங் தோனி பல இடத்துல சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் எப்படி ப்ரெஷரை கையாளுறீங்க, எப்படி ப்ரெஷரே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக சொல்லுவார், நான் மேட்ச் ஜெயிக்கணும் தோக்கணும்லாம் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். ரெண்டாவது, ஒட்டுமொத்த மேட்சையும் நான் யோசிக்கவே மாட்டேன், அடுத்த 20 ஓவருக்கு என்ன செய்யணும் அப்படின்ற திட்டம் என்கிட்ட இருக்கவே இருக்காது. நான் சிம்பிளாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த ஒரு பால் நான் என்ன செய்யணும், அடுத்த ஒரு பால் நான் என்ன செய்யணும், இந்த ஒரு ஓவர் நான் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன். ஒரு பாலை ஒரு நேரத்தில் நான் விளையாடுவேனே தவிர ஒட்டுமொத்த கேமையும் ஒரே நேரத்தில் விளையாடணும் அப்படின்னு நினச்சி என்ன நானே கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டேன். இந்த பாலுக்கு நான் என்ன செய்யணும், இந்த பால் எப்படி வரப்போகுது, அதை நான் எப்படி பேட்டிங் பண்ணணும், இல்லைனா இந்த பேட்டர் இந்த நேரத்தில் என்ன ஷாட்டை சூஸ் பண்ண போகிறாரு, அதுக்கு பவுலரை எப்படி நான் பவுல் பண்ண வைக்கணும், இல்லை என்னோடய ஃபீல்டை நான் எப்படி செட் பண்ணணும். ஒரு பால் ஒரு நேரத்தில் நான் விளையாடுவேன். தேவையில்லாமல் எல்லா பாலையும் கற்பனை பண்ணி பார்த்து என்ன நான் குழப்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். லைஃப்பில் எப்போவுமே இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்காக எதிர்கால திட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. திட்டமிடுறது மட்டுமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இன்னிய நாள் அப்படின்றது என்றைக்கோ ஒரு நாள் நம்ம எதிர்காலம்னு நினச்ச நாள் தான். அப்போ இந்த நாளை நம்ம வாழ்ந்தாகணும். திட்டம் தீட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்தை செலவழிக்கலாம். திட்டம் தீட்டுறதுக்காக மட்டுமே நம்ம வாழக்கூடாது. நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும், இந்த ஒரு நிமிஷம் என்ன செய்யணும், இதை யோசித்து பாருங்கள். வாழ்க்கையில் பல விஷயத்தை உங்களால் கட்டாயம் சாதிக்க முடியும். நீங்களும் ஒரு ஸ்டாய்க்காக இருப்பீங்க. நான் வாழ்க்கையில் தோற்று போகிற மாதிரி உணர்ந்தால் ஒரே ஒரு விஷயத்தை மகேந்திர சிங் தோனியை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். கடைசியாக மகேந்திர சிங் தோனி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடித்து எப்போ பார்த்தீங்க? அவர் ஹெலிகாப்டர் ஷாட் இப்போலாம் அடிக்கிறதே கிடையாது. ஆனால் வேறு பிளேயர்ஸ்லாம் ஹெலிகாப்டர் ஷாட்ஸை சூப்பராக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ உடனடியாக மகேந்திர சிங் தோனிக்கு ஹெலிகாப்டர் ஷாட்லாம் வராதியா அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த உலகமே என்னை பார்த்து சிரிக்கும். ஏன் மகேந்திர சிங் தோனி இப்போ ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறதே கிடையாது? ரொம்ப சிம்பிளான விஷயம். மகேந்திர சிங் தோனிக்கு இந்த பாலை நான் போட்டேன்னா கண்டிப்பாக அது ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போகும். அவர் ஹெலிகாப்டர் ஷாட்டை அடிச்சிருவார் அப்படின்றது உலகத்தில் இருக்கிற எல்லா பவுலருக்கும் தெரியும். அப்போ பவுலர்ஸ் கட்டாயம் அந்த ஒரு பாலை மட்டும் அவருக்கு போட்டுறவே மாட்டாங்க. எப்போயாவது தப்பி தவறி போட்டால் தான் நம்ம அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை பார்க்கவே முடியும். இப்போ பவுலர்ஸ் அந்த பாலை போடுறதில்ல அப்படின்றதுக்காகலாம் மகேந்திர சிங் தோனிக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் ஆட தெரியல அப்படின்றது கிடையாது. மகேந்திர சிங் தோனி படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வைங்க, MS தோனி அவரோட பயோபிக்கை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு சீன் வரும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சீன் அது. அந்த சீனில் ரயில்வே ஸ்டேஷனில் அவர்கிட்ட ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார். இப்படி பால் வந்தால் நீ என்ன செய்வ, ஒரு ஷார்ட் பால் வந்தால் என்ன செய்வ, நீ விளையாடவே முடியாத மாதிரி ஒரு ஷார்ட் பால் வந்தால் என்ன பண்ணுவேன், நான் கொஞ்சமாக விலகிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பால் வந்தால் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக 6 அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவார்.
நமக்கு ஏற்ற மாதிரியான பால் வந்தால் மட்டும்தான் நம்மளால் சிக்ஸ் அடிக்க முடியும். வாழ்க்கையில் நான் சிக்ஸே அடிக்காமல் கூட போகலாம். அதுக்காகலாம் எனக்கு சிக்ஸ் அடிக்க தெரியாதுன்றது கிடையாது. எனக்கு தேவையான பால் வராமலே கூட போகலாம். பால் போடுறது என்னோடய கையில் கிடையாது. நானே போய் பால் போட்டுட்டு திரும்ப வந்து நானே பேட்டிங் பிடிக்க முடியாது. அப்போ பால் போடுறது என்னோடய கட்டுப்பாட்டிலே இல்லாமல் இருக்கிறப்போ ரொம்ப நேரத்துக்கு ஒரு நல்ல பால் வராமலே போகலாம். ஒரு மேட்ச் முழுக்க நல்ல பால் நமக்கு வராமலே போகலாம். அதுக்காகலாம் நம்ம துவண்டு போகக்கூடாது. நான் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, பவுலர்ஸ் இப்படிப்பட்ட பாலை போட்டாங்க, அந்த ஒவ்வொரு பாலும் என்னால் சிறப்பாக என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சேனா இல்லையா? அந்த பாலை நான் எப்படி விளையாடணும்னு என்னோடய ரூல் புக்கில் இருக்கோ அப்படி நான் விளையாண்டனா இல்லையா? அது சிக்ஸ் போனால் தான் கை தட்டுவாங்க, சிக்ஸ் போனால் தான் ஆடியன்ஸ் பாராட்டுவாங்க, ப்ரெஸ் மீட்டில் நான் 5 சிக்ஸ் அடிச்சிருந்தா தான் என்னை பாராட்டுவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த பாலுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சேனா. 100 பால் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், 100மே டாட் பாலாக இருந்துட்டு போகுது. ஆனால் 100மே டாட் பாலாக இருக்க வேண்டிய பாலா அப்படின்றது மட்டும்தான் கேள்வி. அப்படி பால் போட்டால் அது நம்ம கட்டுப்பாடில் இல்லை. ஆனால் நான் விக்கெட்டை விடாமல் அந்த பாலில் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சேனா அப்படின்றது தான் கேள்வி. திரும்பவும் இது கிட்டத்தட்ட ஒரு டைக்கோட்டாமி ஆஃப் கண்ட்ரோல்குள்ளே தான் வரும். என்னோடய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என்னால் என்ன சிறப்பாக இன்றைக்கி செய்ய முடியுமோ அதை தான் செய்ய போகிறேன். தோனிக்கு டாட் பாலாக இருக்கிறத விராட் கோலி சிக்ஸ் அடிப்பார். அதுக்காகலாம் தோனி நானும் அதில் சிக்ஸ் அடிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். ஏன்னா அவரோட ரூல் புக்கில் இந்த பால்லாம் 6 போகும், இந்த பால்லாம் 4 போகும், இதில் சிங்கிள் தட்டுவேன், இதை நான் கீப்பர்கிட்ட விடுவேன் அப்படின்ற ரூல் இருக்குது. அதை அவர் கரெக்டாக செஞ்சாலே அவர் வெற்றியாளன் தான். எல்லாராலையும் செய்ய முடியறது என்னால் செய்ய முடியணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் என்னால் செய்ய முடிஞ்சதை ஒவ்வொரு தடவையும் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறப்போ நான் செஞ்சேனான்றது தான் கேள்வி. வரப்போகிற பிரச்சனையை முன்கூட்டியே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் அவன் கையில் இருக்கிற சக்தியை கொஞ்சமும் பயன்படுத்தாமல் போவான் அப்படின்னு செனேகா சொல்கிறார். மகேந்திர சிங் தோனி இதே விஷயத்தை பல வருடமாக செஞ்சுக்கிட்டே இருக்கார். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஐபிஎல்லில் ஒரு சிஎஸ்கே ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ மேட்ச் கண்டிப்பாக தோற்றுரும் அப்படின்னு நமக்கு தெரியும். மகேந்திர சிங் தோனி கிரீஸில் நிற்பார். அவர் என்ன பண்ணுவார்? தோக்க தான் போகிறோம், தோத்துட்டோம் அப்படின்னு அவர் விளையாடி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அடுத்தவர் என்ன செய்வார் அப்படின்னா, நெட் ரன் ரேட்டை குறைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிப்பார். எப்படி இந்த தோல்வியை சுருக்கலாம் அப்படின்னு யோசிப்பார். ரொம்ப மோசமான தோல்வியிலிருந்து அதை ஓரளவுக்கு தோல்வி அப்படின்னு எப்படி மாற்றலாம் அப்படின்னு யோசிப்பார். எப்போவுமே ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்றத மட்டுமே நான் பார்த்தேன்னா இப்போ அந்த பிரச்சனையில் கூட என் கையில் இருக்கிற சக்தியை நான் விட்டுருவேன் அப்படின்னு தான் செனேகா சொல்கிறார். மகேந்திர சிங் தோனி என்றைக்குமே அதை செய்ய மாட்டார். பிரச்சனை வந்துடுச்சா, எப்படியும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சா, அந்த பிரச்சனையை கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக மாற்றுறதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்றத அவர் யோசிப்பார். கிட்டத்தட்ட அவரோட மாஸ்டர் கிளாஸ் இது. எப்போவுமே தோல்வி வரும் நம்ம எல்லாருக்கும். தோல்வி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படின்னு தோக்க தானே போகிறேன் அப்படின்னு படுத்து தூங்காதீங்க. அந்த தோல்வியை கொஞ்சம் சின்னதாக மாற்ற முடியுமா? அந்த தோல்வியை பயன்படுத்திக்க முடியுமா? அந்த தோல்வியை பெருசாக வலிக்காத மாதிரி ஏதாவது நம்மளால் செய்ய முடியுமா? இந்த தோற்று போக போகிறோன்ற சூழலில் கூட என்னால் என்ன செய்ய முடியும், என்னோடய சக்திக்கு உட்பட்டு என்ன இருக்குன்ற கேள்வியை கேளுங்க. மகேந்திர சிங் தோனிக்கிட்டேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா டெசிஷன் மேக்கிங்னா என்னன்றதை கட்டாயம் கற்றுக்கிட்டாலும். அவர் பல இடத்துல சொல்லியிருப்பார், மேட்ச் தோற்றுருக்கோம், ஆனால் சில சமயம் நாங்கள் பெருசாக எதுவும் தப்பு பண்ணல, இது ஆப்பனன்ட் டீமோட வெற்றி அப்படின்னு அவர் சொல்வார். இதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் சில சமயம் நல்ல முடிவுகள் எடுப்பேன். நல்ல முடிவுகள் எடுத்துகிட்டு போய் கடைசியில் கெட்ட விளைவு, கெட்ட ரிசல்ட்டுன்றது கிடைக்கும். சில சமயம் கெட்ட முடிவு எடுப்பேன், ஆனால் நல்ல ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். மகேந்திர சிங் தோனி இதை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கார். சில இடத்துல சொல்லுவார், நாங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்ச மேட்ச்சில் வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம், அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தப்பை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். சில சமயம் தோற்ற மேட்ச்சில் வந்துட்டு நாங்கள் பெருசாக எதுவும் தப்பு பண்ணல, கரெக்டாக தான் விளையாண்டோம், ஆனால் ஆப்போனன்ட் டீம் எங்களை விட பெட்டராக விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். லைஃப்பில் புரிஞ்சிக்க வேண்டியது இது ஒன்று தான். டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வந்துடுச்சுன்னா, முடிவெடுக்கும் திறன் அப்படின்னு வந்துடுச்சுன்னா, முடிவு சரியாக இருக்கும் போது கூட தவறான விளைவு ஏற்படலாம், தவறான ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். தப்பான முடிவெடுக்கும் போது கூட நல்ல ரிசல்ட் அப்படின்றது ஏற்படலாம். நான் குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு ஓட்டும் போது கூட சேஃபாக வீட்டுக்கு போயிடலாம். அதுக்காகலாம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனது ஒரு நல்ல முடிவு அப்படின்றது கிடையாது. நான் பார்த்து என் பணத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணி அலோகேட் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். அதை நான் நல்லா கரெக்டான முடிவாக தான் எடுத்திருப்பேன். அப்போ கூட மார்க்கெட் மற்ற ஒரு போர்னாலையும் மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனைனாலையும் கீழே போகலாம். அது கீழே போணுச்சு அப்படின்றதுக்காக நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் பண்ண லாஜிக்கல் ஸ்டடியும் தப்புன்னு ஆகிடாது. எப்போவுமே டெசிஷன் மேக்கிங்கை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு தான் ஜட்ஜ் பண்ணணும். ரிசல்ட் என்னவா வந்தது அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தோற்று போன மேட்ச்சில் கூட நீங்கள் சரியாக விளையாடிருக்கலாம். வெற்றி அடைஞ்ச ஒரு மேட்ச்சில் கூட நீங்கள் தப்பாக விளையாடிருக்கலாம்.
வெற்றி அடைஞ்சனா தோத்தனா அப்படின்றத வச்சு நீங்கள் எப்படி விளையாண்டிங்கன்றதை சொல்லக்கூடாது. நான் எப்படி விளையாண்டேன் அப்படின்றத வச்சு தான் நான் எப்படி விளையாண்டேன்றதை சொல்லணும். மகேந்திர சிங் தோனி திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது, பேசிக்ஸை கரெக்டாக வச்சுக்கோ. எந்த ஒரு செயல் செய்யணுன்னாலும் பேசிக்ஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு செய் அப்படின்னு சொல்லுவார். நான் நிறைய நபர்களோட மென்டல் மாடல்ஸை பற்றி பேசினேன். அது எல்லாத்துலேயும் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஃபஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். அதாவது பேசிக்ஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க, அந்த பேசிக்ஸை வச்சே முடிவெடுங்க. எப்போவுமே ட்ரெடிஷன் என்ன சொல்லித்தருது, மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத பார்க்காதீங்க. பேசிக்ஸ் நமக்கு என்ன சொல்லித்தருது அப்படின்றத பாருங்கள். 2007 T20 வேர்ல்டு கப் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். எல்லோரும் என்ன நினச்சோம், லாஸ்ட் ஓவரு இப்போது ஹர்பஜன் சிங் இருக்கிறதுலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர், அவருக்கு நம்ம ஓவரை கொடுக்கலாம், லாஸ்ட் ஒரு ஓவர் அவர் போட்டார்னா கண்டிப்பாக அவர் ஜெயிக்க வச்சுடுவார் அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னல் திங்கிங்காக இருந்தது. ஆனால் அப்போ பேட்டிங்கில் இருந்தது யார், ஒரு டெய்லெண்டர் மிஸ்பா இருந்தார். அவர் ஸ்பின்னரை அடிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது கொஞ்சம் அதிகம். ஆனால் ஒரு மீடியம் ஃபேஸர் பால் போட்டார் அப்படின்னா நீங்கள் நினச்சா மாதிரி ஸ்கூப் ஷாட் ஆட முடியாது, நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு பவர் ஹிட்டிங்கை பண்ண முடியாது, விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் எல்லாருமே டெய்லெண்டர் தான். அப்போது யாருக்கு நம்ம பாலை கொடுக்க முடியும்? இங்கே ட்ரெடிஷன் என்ன சொல்லுது, நம்மளோட எமோஷன் என்ன சொல்லுது அப்படின்றத தாண்டி பேசிக்ஸ் என்ன சொல்லுது? இங்கே சிம்பிளான ஒரு மீடியம் ஃபேஸர் பவுலருக்கு பாலை கொடு. அப்போ இருந்த மீடியம் ஃபேஸர் பவுலர் யார்? ஜோகிந்தர் சர்மா. அவர்கிட்ட பாலை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் கப் அடித்தோம். இன்னி வரைக்கும் ஜோகிந்தர் சர்மாவுக்கு இவர் பால் கொடுத்தாரு அப்படின்னு திரும்ப திரும்ப நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதே விஷயத்தை தான் மார்க்கஸ் எலியஸ் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். உனக்கு ஒரு விஷயம் எப்படி தெரியுது அப்படின்றத பார்க்காத, நீ என்ன நம்புகிற அப்படின்றத பார்க்காத, அந்த விஷயத்தோட ஐடென்டிட்டி என்னன்னு பாரு, அதோட உண்மையான பேர் என்ன அப்படின்றத கேளு, அந்த பேரை தாண்டி உள்ளே போய் பார். நீ ஒரு பேர் வச்சுருப்ப, அந்த பேரை வச்சு மட்டுமே எந்த செயலும் செய்யாத, அதுக்குள்ளே ஆழமாக போய் அது என்னவா இருக்குன்றத பார்த்து அதோட அடையாளத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் செயல் செய்யணும். நான் வச்சுருக்க பேர் என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலருக்கு லாஸ்ட் ஓவரை கொடுத்தா அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவார் அப்படின்ற பேரை வச்சுருக்கேன். ஆனால் பேசிக்ஸ் என்ன சொல்லுது? இப்போ நான் சொன்ன விஷயத்தை தான் சொல்லுது. அவர் பேசிக்ஸை கரெக்டாக வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் அன்றைக்கி நம்மளால் கப்படிக்க முடிஞ்சுது. மகேந்திர சிங் தோனி அப்படின்னு சொன்னால் பிடிக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும், பிடிக்காததுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஒரே காரணம்தான். நல்ல கம்மியான ரன்னு தான் அடிக்க வேண்டியிருக்கும், அப்போ பொறுமையாக அடிக்கிட்டு இருப்பார். லாஸ்ட்டு ஓவருக்கு ஒரு ஓவருக்கு 20 ரன்னு 18 ரன்னு அப்படின்னு கொண்டு போயிட்டு அங்கே நான் ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு அடிப்பார். இதை பிடிச்சவங்க ரொம்ப ரசிப்பாங்க. கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கடைசி ஓவரில் பயங்கரமாக அடித்தார் 6 அப்படின்னு நினைப்பாங்க. பிடிக்காதவங்க இந்த மாதிரி பல தடவை செய்ய நினச்ச ஒரு தோற்று போனதை பார்த்து கடைசி நேரத்தில் கொண்டு போய் வச்சு தேவையில்லாமல் டீமை தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மகேந்திர சிங் தோனி என்ன செய்கிறாரு, ப்ராபபிலிட்டிக் திங்கிங் அப்படின்ற ஒரு மென்டல் மாடலை தான் அவர் பயன்படுத்துகிறார். நீங்கள் ஸ்டாய்சிசம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் திரும்ப திரும்ப ப்ராபபிலிட்டியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய நேரத்தில் நீங்கள் ரோல் ஆஃப் டைஸோட கேமை தான் விளையாடணும் அப்படின்னு எல்லா ஸ்டாய்க் ஃபிலாசபரும் சொல்லுவாங்க. எந்த விஷயத்துக்கு எந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணணும். இப்போ கடைசி ஓவர் வரைக்கும் நான் கேம் எடுத்துகிட்டு போயிட்டேன். கடைசி ஓவருக்கு 18 ரன் தேவைப்படுது. இப்போ ஒரு பவுலர் பவுலிங் போட்டாகணும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், 2 நடக்கலாங்க. ஒன்று, பவுலர் கரெக்டாக பால் போடலாம், இல்லைனா பவுலர் தப்பான பாலை போடலாம். இப்போ கடைசி ஓவருக்கு ஒரு 18 ரன் தேவை. மகேந்திர சிங் தோனி மாதிரியான ஒரு நபர் பேட்டிங்கில் இருக்காருன்னா பவுலருக்கு கட்டாயம் ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். மகேந்திர சிங் தோனிக்கும் ப்ரெஷர் இருக்கும். இப்போ பேட்ஸ்மேன் ப்ரெஷரோடு இருக்கிறப்போ அவர் என்ன செய்யலாம்? ஒன்று, தப்பான ஷாட் ஆடலாம், இல்லை தப்பான பாலுக்கு சரியான ஷாட் ஆடலாம். ஒரு பவுலர் ப்ரெஷரில் இருக்கிறப்போ நல்ல பால் போடலாம், கெட்ட பாலும் போடலாம். இந்த எல்லா ப்ராபபிலிட்டிலையும் எது அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஒரு பவுலர் பவுலிங் பண்ணும்போது ப்ரெஷரில் இருந்தார்னா தப்பான பால் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு பேட்ஸ்மேன் ப்ரெஷரில் இருந்தாலும் கூட தப்பான பால் வரப்போ அதை 6 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அப்போ பேட்ஸ்மேன் பக்கம் ப்ராபபிலிட்டி நல்லா இருக்குது, பவுலர் ப்ரெஷரில் தப்பான பால் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கடைசி ஓவர் வரைக்கும் நான் என் கேமை எடுத்துகிட்டு போயிட்டேன்னா ப்ராபபிலிட்டி என் பக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைப்பார். எல்லா மேட்சுக்கும் இதை கொண்டு போயிருக்க மாட்டார். அவர் உள்ளே சீக்கிரம் வந்துட்டாருனாலே மற்ற விக்கெட்லாம் போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ உடனடியாக அடித்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே கடைசி வரைக்கும் கொண்டு போனால் பவுலர் மேலே ப்ரெஷரை போட்டு அவனை தப்பான பாலை போட வச்சு நான் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நினச்சார். லைஃப்பில் சிம்பிளான ஒரு விஷயத்தை அடிக்கடி யோசிச்சு பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லுது, ப்ராபபிலிட்டி என்ன சொல்லுது, எது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றத புரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி முடிவெடுத்தாலே முடிவுகள் பல நேரத்தில் சரியாக இருக்கும்.
மார்க்கஸ் ரெலியஸ் சொல்வார், ஒவ்வொரு செயலை செய்யும் போது அந்த செயலின் குறிக்கோளுக்காக, அந்த செயலின் நோக்கத்திற்காக அந்த செயலை செய்யணும். அந்த செயல் ஒரு கலையாக இருந்தால் எப்படி செய்வாங்களோ அப்படி செய்யணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், அதை செய்யும் போது அதை நேர்த்தியாக அழகாகவும் என்னால் செய்ய முடியும். இல்லை அந்த செயலை செஞ்சுட்டு என்ன ரிசல்ட் வேணுமோ அதை பெறத்துக்கு எப்படி செய்யலாம், அந்த செயலை செய்கிறதோட நோக்கம் என்னன்னு பார்த்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக அந்த செயலை செய்யலாம். இப்போ ஒரு செயலை ஒரு கலை படைப்பாக நினச்சி நம்ம செய்யவே கூடாதா? செய்யக்கூடிய வேலையை கலையாக பார்க்கணுன்னு நிறைய ஃபிலாசபர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, கலையாக இருந்தால் எப்படி இருக்குன்றதுக்காக மட்டுமே நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா கலைன்றது இது மட்டும்தான் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு பெயிண்டிங் அப்படின்றது, ஒரு பெயிண்டிங்கை ரியலிஸ்டிக்காக வரைஞ்சாதான் பெயிண்டிங் அப்படின்றது கிடையாது. சில பெயிண்டர்ஸ் எடுத்து பாருங்கள், என்ன வரைஞ்சிருக்காங்கன்னே தெரியாது, ஆனால் அதுதான் அதிக காசுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. அப்போ கலை அப்படின்றதுக்கு ரூலே கிடையாது. நீ ஏதாவது ஒரு ரூலில் மைண்டில் வச்சுக்கிட்டு அதன்படி செய்ய போகிறேன்னு செஞ்சு கடைசியில் அந்த செயலோட நோக்கத்தையே விட்டுட்ட அப்படின்னா அங்கே பிரயோஜனமே கிடையாது. இதுதான் ஸ்டாய்சிசம் சொல்லித்தருது. மகேந்திர சிங் தோனி தான் இதுக்கு இருக்கிறதுலேயே ஒரு சிறந்த உதாரணம். மகேந்திர சிங் தோனி உள்ளே வரப்ப ஒரு கிளாசிக் பேட்ஸ்மேன் இருக்கார், சச்சின் டெண்டுல்கர், காட் ஆஃப் கிரிக்கெட். கிரிக்கெட் எப்படி விளையாடணும், பேட்டை எப்படி பிடிக்கணும், ஒரு பால் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்றத சச்சினை விட வேறு யாராலையும் இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியாது. அவ்வளவு ஸ்டைலாக விளையாடுவார். ஆனால் அவரை பார்த்துட்டு அதே மாதிரி நான் விளையாட போகிறேன் அப்படின்னு மகேந்திர சிங் தோனி ஒரு முடிவு எடுக்கவே இல்லை. அவர் என்ன செஞ்சார், எனக்கு இருக்கக்கூடிய நோக்கம் பாலை அடிக்கணும், அதை அடிக்கிறதுக்கு இப்படி தான் அடிக்கணும் அப்படின்ற ரூலை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். இப்படி அடித்தாதான் போஸ்டரில் வரப்போ அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். என்னால் முடியாத சச்சின் டெண்டுல்கராக நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். அவரோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தார். பார்த்து ரசிக்கிறதுக்கு சச்சின் செய்யக்கூடிய செயல்கள் நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. அதுதான் ரூல். ஆனால் அந்த ரூலை நான் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நோக்கன்றது பால் பவுண்டரிக்கு போகணும், அதை நான் எப்படியாவது செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு அடித்தார். அதனால் அவர் முதல்ல விளையாடுறத பார்க்கக்கூடிய நபர்கள் இவனுக்கு பேட்டிங் விளையாட தெரியுமா அப்படின்ற லெவலுக்கு யோசிச்சாங்க. ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயராக இருந்தார். சச்சினை வச்சுக்கிட்டு நான் கிளாசிக்கலாக ஷாட் ஆட மாட்டேன், பார்க்குறதுக்கு வித்தியாசமாக ஒரு அன்ஆர்த்தடாக்ஸாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அவர் இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கார். நம்ம செயலின் நோக்கம் நிறைவேறணுமே தவிர அது கலையாக இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஏன்னா நோக்கத்தை விட கலை முக்கியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தார். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நோக்கத்தை நிறைவேற்றிட்டு செயலை செஞ்சிங்கன்னா எப்படி செஞ்சாலும் அது கலையாக காலப்போக்கில் பார்க்கப்படும் அப்படின்றதையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தார். தோனி கீப்பிங் பண்ணுறப்போ ஃபீல்டிங்கில் நிற்கிறவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மனுஷன் அங்கே போ இங்கே போன்னு ஃபீல்டிங்கை மாற்றிக்கிட்டே இருப்பார்ப்பா. முக்கியமாக நான் கொஞ்சம் கவன சித்தரோடு இருந்தேன்னா என்னை ஓட விட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மகேந்திர சிங் தோனி ஃபீல்டிங் செட் பண்ணுறதை பார்க்குறதுக்கே அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாலுக்கும் கையும் காலையும் அசைச்சு அங்கே போ இங்கே போன்னு மாற்றிக்கிட்டே இருப்பார். அவர் ஒவ்வொரு தடவை ஃபீல்டிங்கை மாற்றுறப்பையும் என்ன நடக்குதுன்றதை யோசிச்சு பாருங்கள். அவர் எப்போ ஃபீல்டிங்கை மாற்றுவார்னா எப்போ அவர் தப்புன்னு உணர்றாரோ அப்போ தான் ஃபீல்டிங்கை மாற்றுவார். பேட்ஸ்மேன் இப்படித்தான் அடிக்க போகிறான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் ஒரு ஃபீல்டை செட் பண்ணுவார். ஆனால் பேட்ஸ்மேன் அதை முறியடித்து வேறு மாதிரி அடிப்பான். அதை பார்த்த உடனே நம்ம தப்பாக இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக ஃபீல்டை மாற்றுவார். தொடர்ந்து இப்படி ஃபீல்டை மாற்றிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் சரியாக இருக்கும் அவர் செஞ்ச செயல், அங்கே விக்கெட் விழும். அந்த ஒரே ஒரு தருணத்தை தான் நம்ம பார்ப்போம். கரெக்டாக ஃபீல்டை மாற்றினார், விக்கெட் விழுந்துருச்சு பாரு அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி 10 தடவை ஃபீல்டிங்கை மாற்றிக்கிட்டே இருந்திருப்பார். 10வது தடவையில் தான் அவருக்கு அந்த விக்கெட்டுன்றது கிடச்சிருக்கும். இதை தான் பயாசியன் அப்டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மென்டல் மாடலை. இதை ஸ்டாய்சிசமும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. மார்க்கஸ் ரெலியஸ் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லுவார். நான் தப்பு அப்படின்னு நீ நிரூபிச்சிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம், உடனடியாக நான் மாற்றிக்க தயாராக இருக்கேன். ஏன்னா நான் தேடுறது உண்மையாக தானே தவிர நான் சரியாக இருக்கணுன்றதை நான் தேடிக்கிட்டு இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். மகேந்திர சிங் தோனி இதே தான் செய்வார். நான் உனக்கு ஒரு ஃபீல்டை செட் பண்ணுறேன், நான் செட் பண்ண ஃபீல்டு தப்பு அப்படின்னு சீக்கிரமாகவே எனக்கு நீ காட்டிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம், நான் சரியான ஃபீல்டு என்னன்னு தேர்ந்தெடுத்து திரும்ப மாற்றிக்கிறேன் அப்படின்னு நினைப்பார். நான் செட் பண்ண ஃபீல்டு சரியாக தான் இருக்கணும் அப்படின்னா அதையே வச்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார். இங்கே இன்னும் ஆழமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் செட் பண்ண ஃபீல்டு சரியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்காம தொடர்ந்து ஃபீல்டை மாற்றுறாருல, நான் செட் பண்ண ஃபீல்டு தப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார்ல, அவர் மேலே அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார்ல, நான் தப்பு பண்ணிவிட்டேன் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறார்ல. ஆனால் அவர் டீமை அப்படி மாற்றிருக்காரா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். சிஎஸ்கே மேட்ச் நடக்கும், தோற்றுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த மேட்ச் வருவார், நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் இங்கே உட்காந்துக்கிட்டு அவனை மாற்றி இவனை மாற்றி இவன் விளையாடவே தெரில, இவனோட ஆர்டரை மாற்று அப்படின்லாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்போம். வருவார், டாஸ் ஜெயிச்சுட்டு வி ஆர் கோயிங் வித் சேம் 11 அப்படின்னுவார். அதே டீமோடு நாங்கள் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருப்பார். நம்ம செம்ம காண்டில் இருப்போம்.
இங்கே யோசிச்சு பாருங்கள், ஸ்டாய்சிசம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லித்தருது. பி டாலரண்ட் வித் அதர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் வித் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுது. அடுத்தவங்களை சகிச்சுக்கோங்க, உன் மீது நீ கடுமையாக இருந்துக்கோ. நான் பண்ணக்கூடிய தவிர நான் சகிச்சிக்க மாட்டேன், உடனடியாக மாற்றுவேன். அடுத்தவங்க தப்பு பண்ணுறாங்களா, கொஞ்சம் சகிச்சுப்பேன், அவங்கள்ட்ட டாலரண்ட்டாக இருப்பேன், அவங்களுக்கு இன்னும் பல வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஸ்டாய்சிசம் சொல்லித்தருது. இதே விஷயத்த தோனி திரும்ப திரும்ப பண்ணுவார். டீமை மாற்றவே மாட்டார். சுச்சுவேஷனே மாறும், ஓவரே குறையும், 6 ஓவர் தான் இருக்குது, 7 ஓவர் தான் இருக்குது அப்படின்னு மாறும். அப்போ கூட நம்ம என்ன நினைப்போம்னா, நல்ல ஹிட்டரை தான் ஓப்பனிங் இறக்கி விடுவாங்க, இப்போ டாப் ஆர்டரை விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதே டாப் ஆர்டர் வருவாங்க, அதே மாதிரி விளையாடுவாங்க, அந்த மேட்ச் ஜெயிக்க கூட செய்வாங்க. சிம்பிளான ஒரு விஷயம், அடுத்தவங்களை பொறுத்துக்கோங்க. அடுத்தவங்க சில சமயம் தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணும்போதும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் நம்மளை விட சிறந்தவன் அப்படின்னு நிரூபிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ரோஹித் சர்மா ஆரம்பத்தில் அவர் அவ்வளவு சிறப்பாக விளையாடலை. மகேந்திர சிங் தோனி அவரை பேக் பண்ணிக்கிட்டே இருந்தார், திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் மகேந்திர சிங் தோனியை விட ரோஹித் சர்மா நல்லா பேட்டிங் விளையாடுவார் அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கு காரணம் என்ன, அடுத்தவங்க ஆரம்பத்தில் சின்ன சின்ன தவறு பண்ணுவாங்க, அவங்க தவறை அவங்களே கண்டுபிடிச்சி திருத்திக்கிறதுக்கான கால அவகாசத்தை கொடுத்தா மட்டும்தான் அவங்க இந்த உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களாக மாறுவாங்க. அப்படி பல மனிதர்களை மகேந்திர சிங் தோனி உருவாக்கியிருக்காருன்னா ரோஹித் சர்மா கையில் பேட்டை பிடிச்சி இப்படித்தான் அடிக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லித்தரல. நீ தப்பு பண்ணியிருக்க, நீயே கற்றுக்கோ, நீயே பண்ணு அப்படின்னு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தார். அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ரொம்ப வசதியான மனிதர்கள்ன்றதை நிரூபிச்சிடுவாங்க. மார்க்கஸ் எரிலியஸ் ஒரு சிம்பிளான விஷயத்தை சொல்கிறார். அவரோட தத்துவங்கள் எப்போவுமே சிம்பிளாக இருக்கும். இந்த வாழ்க்கையின் ஒரு நல்ல விளைவு, இந்த வாழ்க்கையிலேருந்து வரக்கூடிய ஒரு பலம் என்னென்னா நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் வாழ்க்கையை என்ன வேணால் வாழ்ந்துட்டு போங்க, பெரிய ராஜாவாக இருங்க, பெரிய மந்திரி ஆகிட்டு போங்க, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய நபராக மாறிட்டு போங்க, ஆனால் இந்த வாழ்க்கை முடிகிறப்போ இதிலிருந்து கிடைத்த ஒரே பெனிஃபிட், ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்துட்டு போனாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லுவார். மகேந்திர சிங் தோனியும் இதே வார்த்தையை திரும்ப அப்படியே சொல்லியிருக்கார். அவர்கிட்ட ஒரு தடவை பேட்டியில் கேட்பாங்க, உங்களை இந்த உலகம் நீங்கள் கிரிக்கெட்டை விட்டு போனதுக்கப்புறம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளாக இருந்தால் நான் தான் ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு விக்கெட் கீப்பர் அப்படின்னு நினச்சிக்கணும், ரொம்ப கடினமாக உழைத்த ஒரு பையன் அப்படின்னு நினச்சிக்கணும், இல்லைனா மோட்டிவேஷனலாக பேசுகிறேன்னு ஒரு பையன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்தியாவே வந்து ஒரு கப் வாங்கி கொடுத்தான், அந்த மாதிரி எல்லாராலையும் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு எதாவது சொல்லுவோம். சிம்பிளாக சொன்னார், கிரிக்கெட்டை பற்றிலாம் அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்களான்னு தெரில, என்ன ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போகிறோம், என் கூட இருக்கிறவங்க என்ன ஒரு நல்ல மனுஷனாக பார்த்தா போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்தில் உங்களால் செய்ய முடிஞ்ச மிகப்பெரிய சாதனை மகேந்திர சிங் தோனியாக நீங்கள் ஆகிறது கிடையாது, ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்துட்டு போனீங்கன்னு மக்கள் சொல்கிற மாதிரி ஆகிறது தான். இந்தியாவுக்கு நீங்கள் எல்லா கப்பையும் வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆனால் அதுக்காகலாம் நல்ல மனிதனை விட அது பெரிய விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம எல்லாராலையும் மகேந்திர சிங் தோனியை விட சிறந்த மனிதனாக மாற முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நான் ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலே போகிறோம். மகேந்திர சிங் தோனி டிவியில் வரப்போ அவர் என்னெல்லாம் சாதனை பண்ணாரோ அது எல்லாத்த விட அவரோட வீட்டில் நல்ல மனிதனாக இருந்தால் பெரிய சாதனையை பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம். சிஎஸ்கே டீமை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு இருப்பீங்க. அது என்னென்னா, ரொம்ப முக்கியமான நல்ல பிளேயரை காசு கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. எடுத்துகிட்டு வந்து பெஞ்சில் உட்கார வச்சுருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவர் பெஞ்சிலே இருந்திருப்பார். பெஞ்சிலே இருந்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவர் வேறு ஒரு டீமுக்கும் போயிடுவார். அவர்கிட்ட யாராவது ஒரு நபர், உங்களுக்கு பிடிச்ச டீம் என்ன, நீங்கள் எங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கன்னு கேட்டால் அவங்க பல நேரத்தில் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சிஎஸ்கேல விளையாடவே இல்லை, உனக்கு வாய்ப்பு கூட அவங்க கொடுக்கல, உன்னை பெஞ்சிலே உட்கார வச்சுருந்தாங்க, உன்னை இத்தனை வருஷம் வீணடித்தாங்க, ஆனால் அந்த டீம் நல்ல டீம் நீ சொல்கிறியே, எதனால சொல்கிற அப்படின்னு யோசித்து பார்த்தா அங்கே தான் மார்க்கஸ் எரிலியஸ் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் வருது. மார்க்கஸ் எரிலியஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, உண்மையை சொல்கிறது அப்படின்றது வேற, அடுத்தவங்களை காயப்படுத்துறது அப்படின்றது வேற. நீ உண்மை, ரொம்ப கடுமையான ஒரு உண்மை, ரொம்ப கசப்பான ஒரு உண்மை, அதை கூட காயப்படுத்தாமல் உன்னால் சொல்ல முடியும். அதாவது ஒரு பேட்ஸ்மேன் இருக்கார், அவரை பெஞ்சில் உட்கார வைக்க போகிறேன், பெஞ்சில் உட்கார வைக்கிறப்ப அவரை காயப்படுத்தாமல் பெஞ்சில் நம்மளால் உட்கார வைக்க முடியும். அவர்கிட்ட அன்பா நீங்கள் இதனால தான் வரலை அப்படின்ற உண்மையை தெளிவாக சொன்னால் அவர் காயப்படவே மாட்டார். நீங்கள் நல்ல பேட்ஸ்மேன் கெட்ட பேட்ஸ்மேன்லாம் நாங்கள் சொல்லலை, ஆனால் டீம் ஒரு அளவுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு, இப்போ உங்களை உள்ளே கொண்டு வந்தோன்னா என்ன நடக்குன்றது உங்களுக்கு புரியும் அப்படின்றத தெளிவாக சொன்னாலே அவர் அங்கே காயப்பட மாட்டார். உண்மை என்றைக்குமே காயப்படுத்தாது, உண்மை கசப்பாக இருக்கலாம். ஸ்டாய்சிசம் இந்த ஒரு விஷயத்தை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு. நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. எங்கே நேர்மையாக வெளிப்படையாக ஒரு உண்மையை நான் பேசிட்டேன்னா அடுத்தவங்க காயப்பட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நேர்மையாக உண்மையாக வெளிப்படையாக ஒரு விஷயத்தை பேசுகிறப்போ
கசக்கலாம், அது காயப்படுத்தவே படுத்தாது. அங்கே மனிதர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. யாரை வேணாலும் பெஞ்சில் உட்கார வைங்க, பெஞ்சில் உட்கார வைக்கிற உண்மையை நேர்மையாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அங்கே அவர் காயப்பட மாட்டார், அங்கே அவர் சந்தோஷமாக தான் இருப்பார். மகேந்திர சிங் தோனியோட எந்த இன்னிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த கேள்வியை கேட்டால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் லாஸ்ட் ஓவரில் வந்துட்டு நம்ம தோற்றுருவோன்னு நினைக்கிறப்ப 6 அடித்து ஜெயிக்க வச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சில பேர் டீம் ரொம்ப விக்கெட்டை ஸ்டார்டிங்லேயே விட்டுருச்சு, 20 ரன்னுக்கு 4 விக்கெட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, அப்போ உள்ள வந்தான் என் மனுஷன் பொறுமையாக ஆடிக்கிட்டே இருந்து டீமை காப்பாற்றிட்டாரு, தோத்தா கூட ஒரு நல்ல தோல்வியை கொடுத்தாரு, இல்லை சில இடத்துல தோற்றுருவோன்னு நினச்ச இடத்துல வெற்றியை கொடுத்தாரு, சில இடத்துல அவமானப்பட்டுருவோன்னு நினச்ச இடத்துல ஒரு நல்ல ஸ்கோரை பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நார்மலான தோல்வியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மகேந்திர சிங் தோனியோட எந்த இன்னிங் பிடிக்கும் அப்படின்னு ஒரு நபர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்கிற இன்னிங்ஸை எடுத்துகிட்டு போய் திரும்ப பாருங்கள். அந்த இடத்துல ஒரு விஷயம் கட்டாயம் நடந்திருக்கும். இந்த இடத்துல ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல ஜெயிக்க வச்சுருப்பார், இந்த இடத்துல இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடக்க வச்சுருப்பார். மகேந்திர சிங் தோனி அப்படின்னு நம்ம எடுத்து பேசுகிறோம்ல, அவ்வளோ பெரிய நபராக அவர் மாறுறதுக்கான காரணமே முடியாது, முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு இடத்துல இது முடியலை அப்படின்னு நிரூபித்து காட்டினதுனால மட்டும்தான். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிறைய தடை வரும், நிறைய பிரச்சனை வரும். அந்த தடையை நம்ம பயன்படுத்திக்கும் போதும் தான், அந்த தடையை உடைச்சிட்டு வெளில வரப்போ தான் நம்ம ஒரு பெரிய நபராகவே மாறுவோம். சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோன்னா அங்கே எதுவுமே நடக்காது. எப்போயாவது தடை வரணும், அந்த தடையில் நான் சிறப்பாக செயல்பட்டு காட்டணும், அங்கே தான் மனிதன் பெரிய மனிதனாக ஆகிறான். அதுதான் மார்க்கஸ் எலியஸ் சொல்கிறாரு, நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் வரக்கூடிய தடை தான் உங்களோட பாதை அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு வரக்கூடிய தடங்கள் தான் உங்கள் செயலை முன்னேற்றுது அப்படின்னு சொல்லுவார். உங்கள் லைஃப்பில் தடை வருதில்ல, ஐயோ தடை அப்படின்னு அதை பார்த்து பயப்படாதீங்க, அந்த தடை தான் ஆக்சுவலாக பாதை. உங்களோட செயலுக்கு தடங்கள் வருதில்ல, அந்த தடங்களோட செயலை செய்யும் போது தான் செயலை முன்னேற செய்யும். செனேக்கா இதே விஷயத்தை தான் சொல்லுவார். ஒரு நல்ல கப்பலோட்டி அப்படின்றவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரிய பெரிய புயல் வரப்போ தான் அவன் நல்ல கப்பலோட்டியா இல்லையான்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். வாழ்க்கையில் பல புயல்கள் உங்களுக்கு வந்தால் ரொம்ப நன்றியை சொல்லுங்கள். ஏன்னா அந்த புயல் தான் நீங்கள் எவ்வளவு சிறப்பான கப்பலோட்டின்றதை இந்த உலகத்துக்கு காட்ட போகுது. புயலை பார்த்து பயப்பட தேவையில்லை, நன்றியை சொல்லணும். இதை தான் அமோர் ஃபேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாய்சிசமில். நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நேசிக்க கற்றுக்கணும். நான் ஒரு நெருப்பாக இருக்கிறப்போ நான் குப்பையை பார்த்து பயப்படவே தேவையில்லை, என் மீது குப்பையை தூக்கி எறிங்க, அதை பயன்படுத்திக்கிட்டே இன்னும் கொழுந்து விட்டு எறிவேன். அவர் வேர்ல்டு கப் தோற்று போனார்ல, அப்போது எவ்வளவு பேர் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, கிட்டத்தட்ட அவரை கொலை பண்ணிடுவன்ற மிரட்டல்லாம் கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கேருந்து சக்தியை எடுத்துக்கிட்டு அடுத்த வேர்ல்டு கப்பை நமக்கு வாங்கி கொடுத்தாரு. நம்ம மீது எரியக்கூடிய குப்பையை பயன்படுத்தியே இன்னும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய திறன் நமக்கு வேணும், அதுதான் அமோர் ஃபேட்டி. இதே விஷயத்தை எபிக்டட்டஸும் சொல்லியிருப்பார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மோசமான நிகழ்வுகளை சகிச்சுக்கோங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதை நேசிங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனை வரும், தடை வரும், நம்ம மேலே நிறைய பேர் குப்பையை தூக்கி எறிவாங்க, அங்கெல்லாம் அதை சகிச்சுக்கணும், பொறுத்துக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எப்படி நான் பயன்படுத்திக்கணும்? இந்த இடத்துல தோனியான எப்படி இருக்கிறது? இந்த மாதிரி இடத்துல தான் தோனி உருவாயிருக்காரு. நம்மளும் தோனி ஆகணும்னா இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் உருவாக முடியும். அதை தான் ஸ்டாய்சிசமும் நமக்கு சொல்லித்தருது, தோனியும் செஞ்சு காட்டியிருக்காரு. தோனினாலே விக்கெட் கீப்பிங் தான், அதுவும் குயிக் ஸ்டெம்பிங் தான். இதை விட்டுட்டு தோனியோட வேறு எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்கும் நம்மளால் பாராட்டவே முடியாது. அவ்வளவு வேகமான ஒரு ஸ்டெம்பிங்கை பண்ணுவார். பிஹைண்ட் தி விக்கெட்ஸில் அவ்வளவு வேகமாக அவரோட ஹேண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். எப்படி அவரால் வேகமாக ஒரு ஸ்டெம்பிங்கை பண்ண முடியுது, ரொம்ப ஒரு மைக்ரோ செகண்டில் எப்படி அவரால் ஸ்டெம்பிங்கை பண்ண முடியுது? அவரோட மோஷனை ஸ்டடி பண்ண எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக ஒரு விக்கெட் கீப்பர் பாலை கலெக்ட் பண்ணுறாங்கன்னா பாலை பிடிச்ச உடனே கையை கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு போவாங்க, பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு தான் ஸ்டெம்பிங்கை பண்ணுவாங்க. ஆனால் மகேந்திர சிங் தோனி பாலை கலெக்ட் பண்ண உடனே அந்த பின்னாடி ட்ராபேக் மோஷனை பண்ணவே மாட்டார், பாலை பிடிச்ச உடனே டைரெக்டாக அதை ஸ்டெம்புக்கு எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்குறதுக்கு ஒரு சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், ஆனால் இதுதான் அவரை உலகத்தோட தலை சிறந்த விக்கெட் கீப்பராக மாற்றிக்கிட்டு இருக்கு. அவரை மாதிரி வேறு யாராலையும் ஸ்டெம்பிங் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நபராக மாற்றிக்கிட்டு இருக்கு. இதை தான் ஜெனோ சொல்வார். வாழ்க்கையில் ஒரு நல் வாழ்வு வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன செயல்களில் தான் ஃபோக்கஸ் பண்ணணுமா. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினைக்கக்கூடிய, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய சின்ன சின்ன செயல்களில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் உண்மையாக சின்ன செயல் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லா செயலும் ஒன்று தான், பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சி எதையும் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறார். மகேந்திர சிங் தோனியும் சின்னதாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணார், கையை பின்னாடி எடுத்துகிட்டு போகக்கூடாது, பாலை பிடிச்ச உடனே ஸ்டெம்புக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு. அது அவரை ஃபாஸ்டஸ்ட் விக்கெட் கீப்பராக மாற்றினுச்சு.
மார்க்கஸ் ரெலியஸ் சொல்லுவார், நிறைய பணம் கிடைக்குது, புகழ் கிடைக்குது அப்படின்னா தலைகணம் இல்லாமல் அதை ஏற்றுக்கோங்க, ஆனால் அதே நேரத்தில் அதை விடவும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லுவார். செனேகா மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார், ஆனால் அவரோட வாழ்க்கை முறையை எடுத்து பார்த்தா சாதாரண ஒரு நபர் வாழ்கிற மாதிரியான செயல்களை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதாவது ஏழ்மையில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செயல் செய்வாங்க அப்படின்றத தொடர்ந்து செனேகா பார்த்து அவரும் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னு கேட்டால், இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் செய்கிறது மூலமாக, ஏழ்மை சார்ந்த செயல்கள் செய்கிறது மூலமாக அதுக்கு நான் பழகிக்கிறேன், நாளைக்கு பணம் இருக்குது இல்லை அப்படின்றத பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதை உண்மையாக மகேந்திர சிங் தோனி ஃபாலோ பண்ணுறாரா இல்லையா அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இதே மாதிரி ஒரு விஷயத்தை அவரும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் நினச்சா இந்த உலகத்திலேயே காஸ்ட்லியான கார் அவரால் வாங்க முடியும், ஆனால் அவர் ஓட்டிகிட்டு போகிற பைக் எடுத்து பார்த்தா நம்மளாலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பைக்கையும் அவர் அடிக்கடி ஓட்டிகிட்டு போவார். அவர் வீட்டில் ரொம்ப பெரிய பணக்காரன் மாதிரி அவரால் இருக்க முடியும், ஆனால் அவரோட ஹாபியை எடுத்து பார்த்தா விவசாயம் பண்ணுறது, சின்ன சின்ன செடி வளர்க்குறது, நாய்க்குட்டி கூட விளையாடுறது அப்படின்றதாக தான் இருக்கும். நிறைய பணம் வந்துடுச்சு அப்படின்றதுக்காக நமக்கு பிடிச்ச விஷயம் இப்போ பிடிக்காமல் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சில சமயம் நமக்கு பைக் ஓட்ட தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பணம் இருக்குன்றதுக்காக நான் ரோல்ஸ் ராயல்ஸில் தான் போவேன் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். எனக்கு விவசாயம் பண்ண தான் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக, பணம் வந்துடுச்சு அப்படின்றதுக்காக நான் கோல்ஃப் மட்டும்தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு நாய்க்குட்டி கூட உட்காந்து நேரத்தை செலவழிக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கிறப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள், நாய் கூடலாம் நேரத்தை செலவழித்து நேரத்தை வீணடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும், நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு புகழ் கிடைச்சாலும், உங்களுக்கு உண்மையாக பிடிச்ச விஷயத்தை பிடிச்சிருக்குன்னு நினச்சி செய்ய முடிஞ்சதுன்னா அதுதான் மிகப்பெரிய தெளிவு. நம்மளுக்கு நிறைய பணம் வந்ததுக்கப்புறமும் புகழ் வந்ததுக்கப்புறமும் உண்மையாக பிடிச்ச விஷயம் அடுத்தவங்க பார்த்தா இது சாதாரணம்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக நம்ம நிறைய விட்டுருவோம். அப்படி ஒரு ஸ்டாய்க் விடவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்வாங்க. மார்க்கஸ் ரெலியஸ் ரொம்ப எளிமையான ஆடையை தான் உடுத்திக்கிட்டு இருந்தார், ஆனால் அவர் ஒரு ரோம் சாம்ராஜ்யத்தோட தலை சிறந்த மன்னர். செனேகா ரொம்ப சாதாரண சாப்பாட்டை தான் சாப்பிட்டாரு, ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர். நிறைய பணம் இருக்குது, நான் பெரிய ஆள் அப்படின்றதுக்காக பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிடிச்ச விஷயத்தை செய்யக்கூடியது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தெளிவு. மெமெண்டோ மோரி. ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் இப்போவே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை மனதில் வச்சுக்கோங்க. எபிக்டட்டஸ் சொல்லுவார், இந்த விஷயம் இப்போவே உங்களை விட்டு போகலாம், அதனால் தேவையில்லாமல் ரொம்ப அதை பிடிச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். இதை மகேந்திர சிங் தோனி ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கார். அவரோட ரிட்டையர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்கள். எல்லாமே சின்ன சின்ன ட்வீட்டாக தான் இருக்கும். அந்த ஜெர்சி டெம்பரவரி தான் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தார். இது நிலைத்து நம்ம கூட இல்லை, ஒரு ரெண்ட்டுக்கு தான் இதை நம்ம எடுத்துருக்கோம், கொஞ்ச நாளில் இந்த ஜெர்சியை நம்ம திரும்ப கொடுத்தாகணும் அப்படின்றத அவர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் ஒரு ரிட்டையர்மெண்ட்டை பெருசாக அனௌன்ஸ் பண்ணணும், முன்கூட்டியே நான் சொல்லணும், கடைசி மேட்ச்சில் நம்மளை எல்லாரும் தலையில் தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் திடீர்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு, திடீர்னு ஒரு போஸ்ட்டை போடுறாரு, இதுக்கப்புறம் இந்த கேம் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? அப்படி செய்ய முடியணும்னா நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? முன்கூட்டியே இது என்றைக்கோ ஒரு நாள் என்னை விட்டு போக தான் போகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சாதாரண நாள்லேயே அதை முழுமையாக நம்ம அனுபவிச்சிருக்கணும். அப்படி அனுபவிச்சாதான் கடைசி நாளில் ஓகே கடைசி நாள் வந்துடுச்சு போயிட்டு போ அப்படின்னு விட முடியும். இல்லைனா கடைசி நாள் அது ரொம்பவே எமோஷ்னலாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அதுக்காக தோனி ரிட்டையர் ஆனதெல்லாம் அவரை எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகியிருக்காதுன்னு நான் சொல்லலை. ஸ்டாய்க்ஸ் எப்போவுமே எமோஷ்னலி அஃபெக்ட் ஆவாங்க, ஆனால் இந்த எமோஷ்னல் அஃபெக்ஷனை எப்படி நான் குறைச்சிக்கலாம் அப்படின்றத யோசிப்பாங்க. மார்க்கஸ் ரெலியஸ் சொல்வார், தேன் கூட்டுக்கு எது ஆபத்தோ தேனீக்கும் அது ஆபத்து அப்படின்னு. எப்போவுமே முதல்ல டீமை முன்னாடி வைக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களை நீங்கள் முன்னாடி வைக்கணும். டீமுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அது உங்களுக்கும் ஆபத்து. உங்களோட ஒரே வேலை டீமை ஒழுங்காக பார்த்துக்கிறது தான், அதாவது தேன் கூட்டை ஒழுங்காக பார்த்துக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மகேந்திர சிங் தோனி எப்போவுமே டீமை தான் முன்னாடி நிறுத்துவார் அப்படின்றத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அவரோட கிரெடிட்காக விளையாண்டார் அப்படின்னு. அப்படி விளையாடக்கூடிய நபர் அவர் கிடையாது. அவரோட ரெக்கார்டு நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீமுக்காக தான் அவர் விளையாடியிருப்பார். ஒரே ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, அவருக்கு குழந்தை பிறந்தப்போ கூட ஐ எம் ஆன் நேஷ்னல் டியூட்டி அப்படின்னு அவரோட விளையாட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணார். வீட்டுக்கு வரல, குழந்தைய விளையாட்டை முடிச்சுட்டு வந்து தான் பார்த்தார். எப்போ விளையாடுறாரோ, எப்போ வேலை செய்கிறாரோ, எப்போ டீம் கூட இருக்காரோ, டீமை மட்டும்தான் முன்னாடி நிறுத்தினார், தேன் கூட்டை தான் முன்னாடி நிறுத்தினார்.
அதுக்காக தோனி குடும்பத்தின் மீது நேரமே செலவழிக்கலை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நான் பார்த்ததில் குடும்பத்தின் மீது ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது எம்எஸ் தோனி. அவரை மாதிரி தான் நம்மளும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம பல பேர் அவரை ஐடலைஸும் பண்ணுவோம். அவரோட மனைவி கூட அவர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், வெளியே ஏதாவது ஒரு பேட்டியில் அடிக்கடி மனைவியை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அடிக்கடி அவரோட குழந்தையை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே கேட்குறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தின் மீது அவர் எவ்வளவு அக்கறையோடு இருக்கார் அப்படின்றதையும் காட்டும். ரீசன்ட் இன்டர்வியூவில் கூட அவர் சொல்லியிருந்தார், என் கூட என் மனைவி மட்டும் இருந்தால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு எதிரியையும் என்னால் தோற்கடிக்க முடியும், எவ்வளவு பெரிய ஒரு சவாலையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். இதே விஷயத்தை மார்க்கஸ் எரிலியஸும் சொல்கிறார். நெவர் பி ஆல்வேஸ் அபவுட் பிஸ்னஸ் அப்படின்னு மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறார். எப்போவுமே வேலை வேலை வேலைன்னு இருந்துடாதீங்க அப்படின்னு மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய மன்னன், ரோம் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட ஒரு மன்னன். அப்போ ரோம் சாம்ராஜ்யத்தில் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. உள்நாட்டு யுத்தம் நடக்குது, பெரிய பெரிய பிளேக் வருது, நோய் தொற்று வருது. இப்போவே நம்மளால் கொரோனா மாதிரியான வைரஸை கட்டுப்படுத்துறது எவ்வளவு கடினமாக இருக்குது. அப்போ அவர் அதை கட்டுப்படுத்தி காட்டினார். ரோம் சாம்ராஜ்யத்தின் தலை சிறந்த 5 மன்னர்களுக்குள்ளே அவர் ஒரு நபராக வந்தார். அப்பவும் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தோட நேரம் செலவழிச்சதாக அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்காரு, டைரியில் எழுதியிருக்கார். மகேந்திர சிங் தோனி உலகத்திலேயே சிறந்த கிரிக்கெட் வீரராக இருந்தாலும் தன்னோட குடும்பத்தோட நேரத்தை செலவழித்தார். குடும்பம் எவ்வளவு முக்கியமாக இருக்குதோ அதே அளவுக்கு டீமையும் முன்னுரிமை கொடுத்து நடத்தினார். மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, பல நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பல செயல்கள், பேசக்கூடிய பல வார்த்தைகள் தேவையில்லாததாக தான் இருக்குது. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டாலே நமக்கு நல்ல விளைவு வாழ்க்கையில் ஏற்படும், நிறைய ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு, நிறைய பலன் கிடைக்கும்னு சொல்கிறார். இதை நம்ம 80/20 ரூல் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய பல செயல்கள் உண்மையாக பெருசாக ஒரு பயனை கொடுக்காது, 20% செயல்கள் தான் பயனை கொடுக்கும். இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு மகேந்திர சிங் தோனி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவரோட கிரிக்கெட்டிங் ஸ்டைல் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடித்து ஆட மாட்டார், பொறுமையாக விளையாடுற மாதிரியே இருக்கும். ஆனால் கடைசி ஒரு 10 பந்து ஒரு 15 பந்தில் நிறைய ஸ்கோர் பண்ணி அவரோட ஸ்கோர் போர்டில் நல்ல ஸ்கோரை கொண்டு வந்துடுவார். நம்ம லைஃப்லேயும் எல்லா பாலையும் நம்ம அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில சமயம் 80% பாலை நம்ம பயனில்லாமல் தான் வேஸ்ட் அடிப்போம். ஆனால் வெறும் 20% பாலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே 100%த்தை விட அதிகமான ஸ்கோரை நம்மளால் கொண்டு வர முடியும். மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, ஒரு சுவையான திராட்சையை கொடுத்த திராட்சை கொடி நான் ரொம்ப சுவையான திராட்சையை கொடுத்துட்டேன் அப்படின்னு மேலையும் கீழையும் குதிக்கிறது கிடையாது. அடுத்த வருடம் திரும்ப சுவையான திராட்சையை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். மகேந்திர சிங் தோனி இதே விஷயத்தை பல இடத்துல செஞ்சுருப்பார். ரொம்ப பெரிய ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும், கப் அடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் எப்படி உணர்றீங்க அப்படின்னு கேட்டால், அடுத்த மேட்ச்சுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுவார், அடுத்த சீசனுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பேசுவார். ஒன்ஸ் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே மேலே கீழே நீங்கள் குதிக்க தேவையில்லை, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றதில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஒரு ஸ்டாயிக் வழி. அதை அடிக்கடி மகேந்திர சிங் தோனி செஞ்சு நம்ம பார்த்துருப்போம். இப்போ நான் சொன்ன பல விஷயங்கள் சில நேரத்தில் மகேந்திர சிங் தோனிக்கு பொருந்தி போகும், சில இடத்துல பொருந்தி போகாமல் இருக்கும். அவரோட கரியரோட ஸ்டார்டிங்கில் எடுத்து பார்த்தா இதெல்லாம் பொருந்தி போகலாம், சில சமயம் இப்போ பொருந்தி போகாமல் இருக்கும், இல்லை சில சமயம் ஸ்டார்டிங்கில் பொருந்தி போயிருக்காது, இப்போ பொருந்தி போகும். இது பொருந்தாத இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் எங்கேயாவது ஒரு தடவை பொருந்தாமல் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பொருந்துறதை கண்டுபிடிக்கணுன்னாலும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்றத மட்டும்தான் காட்டுது. ஆரம்பத்தில் அவர் என்ன செஞ்சாரோ இப்போ அவர் அதை செய்கிறது கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருப்போம், ஒரு தடவை ரவி சாஸ்திரி கிட்ட பேட்டி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எங்கள் டீம் ஜெயிக்காதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஜெயிச்சு காட்டிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு பேசியிருப்பார். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேச்சு அவர்கிட்ட வராது. யார் என்ன நினச்சா என்ன, நம்ம ஜெயிச்சிட்டோம், அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மெச்சூர்டும் ஆயிருப்பார். அப்போ தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்திருக்கார். அவரோட விளையாடுற ஸ்டைலும் மாறி இருக்கும். ஆரம்பத்தில் ஆடின ஷாட்ஸை இப்போ அவர் ஆடுறது கிடையாது, நடுவில் ஆடின ஷாட்ஸை இப்போ அவர் மாற்றிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து மாறிக்கிட்டே இருப்பார். அவரோட ஹேர் ஸ்டைல் எடுத்து பாருங்கள், அதுவுமே தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே ஒரு மனிதன் எங்கே மாறிக்கிட்டே இருக்கானோ அங்கே அவன் முன்னேறிக்கிட்டே இருக்கான். அதை விட சிம்பிளாக எங்கே ஒரு மனிதன் மாறிக்கிட்டே இருக்கானோ அங்கே தான் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மார்க்கஸ் எரிலியஸ் இதை தான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். மாற்றம் அப்படின்றது வாழ்க்கையின் சுவை அப்படின்னு சொல்வார். மகேந்திர சிங் தோனி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கார். நம்மளும் லைஃப்பில் எவ்வளவு மாற முடியுமோ அவ்வளவு மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரே நபராக இருக்கிறது இறந்து போனதுக்கு சமம். நல்ல நேர்மறையான மாற்றங்களை தொடர்ந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அவரை மாதிரி.
ஸோ இந்த விஷயங்களை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் அவரோட லைஃப்பில் நடக்கிற ஈவெண்ட்டை பார்க்க ஸ்டாய்சிசமோட ரெஃபரன்ஸை என்னால் நிறைய பார்க்க முடிஞ்சுது. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், மகேந்திர சிங் தோனி ஒரு நல்ல ஸ்டாயிக். அவர் லைஃப்பில் செய்யக்கூடிய விஷயத்தில் எப்படி ஸ்டாய்சிசம் இருக்குன்றதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை நான் பேசியிருக்கேன். இன்னும் நிறைய உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் அடுத்த தடவை அவரை எங்கேயாவது கூர்ந்து கவனிக்கும் போது அவர் எப்படி இந்த ஸ்டாய்சிசமை ஃபாலோ பண்ணுறாருன்ற ஒரு கேள்வியோடு பார்த்து பாருங்கள். கண்டிப்பாக அவர் ஸ்டாய்சிசமை ஃபாலோ பண்ணுறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரியல அவர் ஸ்டாய்க் ஃபிலாசபி படிச்சிருக்காரா, ஸ்டாய்சிசம் தெரிஞ்சு இதெல்லாம் செய்கிறாரா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் நிறைய நபர்களை என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ரொம்ப டீப்பான ஃபிலாசபிஸை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, டீப்பான ஃபிலாசபிஸை பேசுவாங்க, ரொம்ப பழமையான ஃபிலாசபிஸை பேசுவாங்க. ஆனால் அப்படி ஒரு ஃபிலாசபி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இயற்கையாகவே அவங்க வாழ்க்கையில் பார்த்த அனுபவம் அந்த மாதிரி ஒரு தத்துவ பார்வையை சில நபர்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை நான் பார்த்து வியந்திருக்கேன். அப்படி கூட இருக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் மகேந்திர சிங் தோனியை என்னால் நேரில் பார்க்க முடிஞ்சு பேச முடிஞ்சு அப்படி ஒரு நாள் அமைஞ்சதுன்னா மேபி நான் அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஸ்டாய்சிசம் படிச்சிருக்கீங்களா? மார்க்கஸ் எரிலியஸ், எபிக்டட்டஸ், செனேகா மாதிரியான நபர்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். ஆனால் தெரியுதோ தெரியலையோ இந்த மாதிரி தத்துவங்களை அவர் ஃபாலோ பண்ணுறாருன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.